ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அப்போது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட சவுல் தாவீதை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். இந்த சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஆனாலும் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சவுல் உணர்ந்த பிறகு அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே தாவீதை தேவன் நேசிக்கிறார், தாவீதின் ஜீவனை அருமையாக எண்ணுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நெருக்கங்கள் எல்லாம் வந்த போதிலும் அவர் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரை பற்றி கொண்டிருந்ததினால் அவருக்கு வந்த எல்லா நெருக்கத்திலும் எல்லா உபத்திரத்திலும் தேவன் அவரை நீங்களாக்கி விடுவித்தார் என்பதை சவுல் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து கொண்டிருந்ததுனால தாவீதை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிறார். என் குமாரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சவுல் தாவீதை ஆசீர்வதிக்கிறதை இந்த வேத வசனத்தில் நான் வாசித்தோம். அதுபோல் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்றால் உங்களுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தையும் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்வார், உங்களை மென்மேலும் பலப்படுத்துவார். ஏனென்றால் சவுல் தன் மருமகனாகிய தாவீதோடு கூட இருந்து அவரே பல நெருக்கங்களை கொடுத்து, இன்னல்களை உபத்திரவங்களை கொடுத்து, எல்லாவற்றிலும் சோர்ந்து போகாதபடி தாவீது அவருடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததினால், கர்த்தரோடு கூட இணைந்திருந்ததினால், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்ததினால் அந்த சவுல் மிகவும் உபத்திரவப்படுத்தின அந்த சவுலை அவனுடைய வாயாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில் சவுலை போல தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் உங்கள் உறவுகள் மூலமாக, அநேக காரியங்கள் மூலமாக, அநேக சவுலை போல உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பதை அவர்கள் அறிந்து அவர்களுடைய வாயாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அநேகர் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள், துன்பத்தை கொடுக்கிறார்கள், உபத்திரவத்தை கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். தாவீதை போல எப்போது கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம், கர்த்தரை பற்றி கொள்கிற ஒரு அனுபவம், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறவர், நம்மை மென்மேலும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த சவுல் சாதாரணமாக தாவீதை அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கையில் உடனிருந்து பல நெருக்கங்களை அவருக்கு கொடுத்து எல்லாவற்றிலும் தேவன் இவரோடு இருக்கிறார் என்பதை அவர் அறிந்த பிறகுதான் இந்த வார்த்தை சொல்கிறார். அதுபோல் பல நெருக்கங்கள், பல துன்பங்கள், இன்னல்கள், அநேகர் உடன் பயணிக்கிற அநேகர் இப்படிப்பட்ட துன்பங்களையும் தொல்லைகளையும் கொடுத்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்வார். சவுளுடைய வாழ்க்கையில் எப்படி செய்தாரோ அதே போல் அதே அனுபவத்தை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்களும் பெரிய காரியங்களை தேவன் உங்கள் மூலமாக செய்வார், மென்மேலும் தேவன் உங்களை பலப்படுத்துவார். இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசிப்போம். தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுத்து நம்மையும் ஆசீர்வதித்து நம்மையும் பலப்படுத்தி நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை முடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூலம் நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. எங்களை மென்மேலும் பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.